பிற்பாடான அரசாங்கம் வந்துட்டு இதை பற்றி எத்தனையோ வாட்டி பேசியிருக்கேங்க. இல்லை ஆல் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தகுதி உள்ள பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம எத்தனை வாட்டி பேசியிருக்கோம். பட் ஏன் திருப்பி திருப்பி இதே பிரச்சனை? இந்த பிள்ளைங்க நம்ம அதுவும் என்ன சொல்கிறோம், அந்த 4 pointers அப்படின்னா கஷ்டப்பட்டு மேக்சிமம் ரிசல்ட் எடுத்தவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வணக்கங்க. இன்னைக்கு வந்து மாய்க்கா கல்வி இன்னைக்கு வந்துட்டு ஒரு இந்த மாணவர்கள் வந்து நல்லா எஸ்டிபிஎம்லேயும் மெட்ரிகுலேஷன்லையும் நல்ல ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. 4 pointsனு சொல்லுவோம். அப்போ நான் அது மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப கேஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா 4 points செஞ்சுட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு டாக்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தா வேறு கோர்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை தனியார் கல்லூரி அவங்களே வச்சுருக்காங்க யூனிவர்சிட்டி ப்ரைவேட் விங்னு சொல்லிட்டு அங்கே போங்க. அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 500,000 ஒரு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு எத்தனை வாட்டிங்க நம்ம சொல்கிறது, எத்தனை வருஷமாக இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு B40 இப்போ எம்சிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் மைக்கா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க தகுதி படித்து கஷ்டப்பட்டு அவங்க தகுதியான கோர்ஸ் கொடுங்க. நம்ம அரசாங்கம் வந்துட்டு பிற்பாடான அரசாங்கம் வந்துட்டு இதை பற்றி எத்தனையோ வாட்டி பேசியிருக்கேங்க. இல்லை ஆல் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் தகுதி உள்ள பிள்ளைங்களுக்கு கிடைக்கும்னு நம்ம எத்தனை வாட்டி பேசியிருக்கோம். பட் ஏன் திருப்பி திருப்பி இதே பிரச்சனை? ஆண்டாண்டா இதே பிரச்சனைகள் வந்து இதே இஷ்யூ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளும் வந்துட்டு எவ்வளோ தான் சொல்ல முடியும்? நம்மளோட தாய்மாரவங்க நம்மளோட ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கிட்ட நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. நம்மளோட எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, யூட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்கிறோம். எவ்வளோ தான் ஸ்காலர்ஷிப் நம்ம சொந்தமாக காசு தேடி நம்ம யூனிவர்சிட்டியை வந்து நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். நம்மளும் லிமிட்டாக தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியும். பாதி லோனு பாதி ஸ்காலர்ஷிப். பட் இது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது சரியா உங்களுக்கு சரிப்படுது, அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு பாதி லோன் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு B40 குடும்பத்துலேருந்து வந்தவர்களுக்கு அரசாங்கம் செய்யணுமா இல்லையாங்க? நம்ம வந்து ஒரு 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 கட்சி ஒரு பொலிட்டிக்கல் கட்சியாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு தான் அவ்வளோ தான் செய்ய முடியும். நம்ம யூனிவர்சிட்டியில் அத்தனை பிள்ளைங்க தான் எடுக்க முடியும், அவ்வளோ தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியும். என்னென்னா நம்மளும் வந்துட்டு மஸ்ட் மேக் ஷுர் வி சஸ்டெயின் நம்ம யூனிவர்சிட்டியை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம நடத்தணும். அதுக்கு நம்மளுக்கும் வந்துட்டு பொருளாதாரம் கேர்ஃபுல்லாக செய்யணும், பார்த்து கவனித்து தான் செய்யணும். நம்ம செய்ய முடிஞ்சதை நம்ம செய்கிறோம், நம்ம தலைவர் செய்கிறாங்க, விக்னேஸ்வரன் அது கவனித்து அது செய்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா நம்ம அரசாங்கக்கிட்ட தயவு செஞ்சு இந்த பிள்ளைங்க நம்ம அதுவும் என்ன சொல்கிறோம், அந்த 4 pointers அப்படின்னா கஷ்டப்பட்டு மேக்சிமம் ரிசல்ட் எடுத்தவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரீம் அவங்களோட கனவே வந்துட்டு படித்து அரசாங்க யூனிவர்சிட்டியில் போய் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நான் டாக்டர் ஆகணும். கடைசியில் பார்த்தா எல்லா ரிசல்ட்டும் வச்சுருக்காங்க, பட் கிடைக்கல. நம்மளுக்கே தெரியல அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எடுத்து சொல்கிறது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த தகவல் வந்து சரியாக வரதில்லை. ஏன் சரியாக வரதில்லைன்னா இங்கேயும் நம்ம கேட்டுக்கிறோம். யூபியூ போர்டில் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணுங்க. நம்மளோட மற்ற எண்ணோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவங்களும் நம்மளுக்கு எடுத்து பேசலாம், அவங்களும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், சரியான இன்ஃபர்மேஷன். ஸோ நான் வந்துட்டு கையெழுத்து கும்பிடுறேன் இந்த அரசாங்கம் கிட்ட. வருஷம் இதே பேசிட்டு இருக்கோம். நானே வந்து செனட்டராக இருக்கும்போது தேவான் நகராலையும் பேசியிருக்கேன், கல்விக்குழு தலைவராக
இப்போ 4 வருஷமாக இருக்கிறோம், இதே தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை கூட அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளோட சமுதாயம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் நடக்க மாட்டேன்னு தானே நினைப்பாங்க. நம்ம எப்படிங்க நம்மளோட சமுதாயத்தை வந்து எப்படிங்க நம்ம வந்துட்டு வழி நடத்துறது? ஸோ தயவு செஞ்சு நம்மளோட வேண்டிக்கோள் வேண்டுகோள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளோட 4 பாயிண்டர்ஸை வந்துட்டு நீங்கள் அவங்கள கவனிப்பாங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். மருத்துவம், என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், ஃபார்மசி, இந்த மாதிரி. ஸோ ப்ளீஸ் அவங்கள வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. அதே வேளையில் நம்மளுக்கு சரியான தகவல் கொடுங்க, ஏன் அவங்களுக்கு கிடைக்கல, என்ன பிரச்சனை, அப்போ நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போதைக்கு வந்துட்டு நம்மளுக்கு தகவலும் சரியாக கிடைக்கும்.